This video sponsored by Buy Mode app. இங்கே வந்து ப்ராடக்டை வந்து ரிவ்யூ பண்ணி பை பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப் ஃபார் ஆல் பீப்புள்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ தேனியில் என்னென்ன பண்ணுறாங்க, அவங்க இயற்கையோட அழகு மற்றும் பசுமை நிறைந்த விவசாயங்கள், அதோட முக்கியத்துவம், தேனியில் வந்து சில சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம இங்கே ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தேனி எங்கே லேண்ட் ஆகிருக்கு அப்படின்னா, அந்த வெஸ்டர்ன் கேட்ஸில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைஞ்சிருக்கு. இதோட சரௌண்டிங் ஃபுல்லாகவே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தேயிலை தோட்டங்கள் தான் வந்து மிகுதியாக அங்கே காணப்படுது. ஃபஸ்ட்டு தேனி டிஸ்ட்ரிக்டில் வந்து மேகமலைன்னு ஒரு செம்மையான ஒரு சூப்பர் பிளேஸ் இருக்குது. அது வந்து ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் அழகு உள்ள ஒரு மலை. அதில் வந்து நமக்கு என்னென்ன அதில் கிடைக்கிது அப்படின்னா, தமிழ்நாட்டின் குமுளி அருகில் உள்ள தேனி மலைத்தொடர்களில் தொடர்ச்சியாக இது அமைஞ்சிருக்கு. மற்றும் இதில் வந்து ஏலக்காய் தோட்டங்கள் மற்றும் தேயிலை தோட்டங்கள் நிறைந்த மலைத்தொடர் வந்து கடல் மட்டத்திலேருந்து 1500 மீட்டர் உயரத்தில் இருக்குது. இதில் வந்து தாவரங்களும் விலங்குகளும் நிறைந்து காணப்படுகிறது. சுருளியா ஃபால்ஸ் வந்து மேகமலை தொடர்ச்சியிலிருந்து உருவாகிறது. இது வந்து சுருளி ஆற்றின் நீர்வீழ்ச்சியாகும். இது 2 நிலை ஸ்டேஜில் இருக்குது இந்த சுருளி ஆறு. இது வந்து நமக்கு தேனியிலேருந்து ஒரு 56 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. வைகை டேம் இது வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா, ஆண்டிப்பட்டிக்கு அருகே கம்பீரமாக வைகை ஆற்றோட குறுக்கே கட்டப்பட்டு இருக்குது. வைகை ஆற்றிலிருந்து இது 111 அடி உயரம் கொண்டுள்ளது. இந்த அணையில் 71 அடி நீர் சேமித்து வைக்க முடியும். ஆண்டிப்பட்டியிலிருந்து 7 கிலோமீட்டர் மற்றும் தேனியிலிருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த அணை வந்து ஜனவரி 21, 1959 வந்து நிறுவப்பட்டிருக்காங்க. மூணாறு வந்து தேனியோட நியரஸ்ட் பிளேஸ். ஹாலிடே ட்ரிப் எங்கேயும் நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா, ஒரு பார்க்குறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு செம்மையான பிளேஸ் வந்து ஒரு மூணாறு. இது வந்து ரொம்ப ஒரு நேச்சுரலான இருக்கும். நமக்கு வந்து ஒரு கண்ணுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். ஹாலிடே ட்ரிப் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்கள். ஒரு ரம்யமான பியூட்டிஃபுல்லான வியூஸ் இங்கே ரொம்ப நிறைய இருக்குது. இயற்கை எழில் கொஞ்சம் அழகாக நீங்கள் வந்து சூப்பராக இங்கே ரசிக்கலாம். இது கும்பக்கரை ஃபால்ஸ். இது வந்து பெரியகுளத்துலேருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இது வந்து கொடைக்கானலோட அடிவார பகுதியில் இருக்குது இந்த பியூட்டிஃபுல்லான ஃபால்ஸ் வந்து. சோத்துப்பாறை டேம் இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை பெரியகுளம் நகரில் அமைந்திருக்கிறது. இதோட நோக்கம் வந்து என்னென்னா, விவசாய நிலங்களுக்கு வந்து பாசன நீர் வழங்குவதற்காக தான் அது வந்து சோத்துப்பாறை டேம் வந்து கட்டப்பட்டுச்சு. இதோட அணையின் நீர்த்தேக்கம் வந்து 58 மில்லியன் கனமீட்டர்னு சொல்லப்படுது. உயரம் வந்து 33 மீட்டர், அதாவது அடிக்கணக்கில் வந்து 108 அடி உயரம் கொண்டது. நீளம் வந்து 330 மீட்டர். அடிக்கணக்கில் நம்ம சொல்லணும் அப்படின்னா 1083 அடி நீளம் கொண்டது. இது வந்து ஒரு சுற்றுலாத்தலத்திற்கு வந்து ஏற்ற ஒரு இது. இங்கேயும் ரம்யமான காட்சிகள் நிறையா இருக்குது. அதே மாதிரி வந்து 2 மலையையும் இணைச்சி தான் வந்து அந்த டேம் வந்து உருவாயிருக்கு. அதை நம்ம இதில் பார்க்கலாம். தேக்கடி இது வந்து நியர்பை தேனி. இங்கே வந்து நம்ம வைல்டு அனிமல்ஸ்லாம் நம்ம போட்டிங்கில் போகிறப்ப பார்த்துட்டே போகிற மாதிரி இருக்கும். நல்லா சூப்பர் வியூ பாயிண்ட்டுக்கு செம்மையான ஒரு அருமையான ஒரு இடமா இருக்கும் அந்த இடம். தேனியில் வந்து என்ன விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னா, பருத்தி, ஏலக்காய் மற்றும் காபி தோட்டங்கள் தான் வந்து இங்கே பிரசித்தி பெற்றதாக இருக்குது. வாழை மற்றும் திராட்சை சாகுபடியை வந்து மையமாக கொண்டு இருக்கிறது. இதில் தான் விவசாயம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு செழிப்பான ஒரு ஏரியா. இங்கே பரவலாக ஜவுளி தொழில் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க இது ஃபுல்லாகவே இருக்குது. பல நூற்பு ஆலைகள் மற்றும் நெசவு ஆலைகளும் இங்கே வந்து ஃபுல்லாகவே இருக்குது. தேனியின் இயற்கை அழகு மற்றும் கலாச்சார ஈர்ப்புகளில் இது ஒரு பிரபல சுற்றுலா தலமாகவும் உள்ளது. விவசாயம் முதன்மையான தொழிலாகவும் கொண்டுள்ளதாக இருக்கிறது தேனி வந்து.
Thank you friends. Thank you for watching and like and subscribe.